படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். கலையரசன் எந்த ஒரு கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் லவருக்காக ஃபீல் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், அந்த கேம்பில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸர்கிட்ட கெஞ்சின மூமெண்ட் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஷபீர் ஃபர்ஸ்ட்டில் நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கலையரசனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் ஷபீர் இந்த படத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரு காட்டுவாங்க, ஆனால் அமிதாப்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலிங் எதுவும் சொல்லலை. யுவன் மயில்சாமி இந்த படத்தில் உஸ்தாதுன்ற கேரக்டரில் மிலிட்ரி ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. டெரரான கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் விடுதலை படத்தில் வர சேத்தன் கேரக்டர் மாதிரி அமைஞ்சிருக்கு. அட்டகத்தி தினேஷ் செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீன்லாம் வச்சுருக்காங்க. அவருக்கு உண்டான ஸ்கோப்பை பில்டப் பண்ணி காட்டுறாங்க. அந்த சீன்லாம் அவர் நல்லாவே ஸ்கோப் பண்ணுறாரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் 2 ஃபீமேல் லீடு, ரித்விகா அண்டு ரின்சுசாம், அதுக்கப்புறம் பாலசரவணன், முத்துக்குமார் அண்டு அருள்தாஸ் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கதையை பில்டப் பண்ண விதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இமோஷனலாக கனெக்ட் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. யூஸ்வலான கமர்ஷியல் மூவி பார்க்குற ஆடியன்ஸு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது. யதார்த்தமான சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் இந்த படம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.